Alhamdulillahilladzi qala ma khalaqtul jinna wal insa illa liya'budun. Wassalatu wassalamu ala rasulih qala Allahu an. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Karim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wujuhun yawmaidhin na'ima li sa'iha radiya fi jannatin 'aliyah. லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, நேற்றும் ரமலானுடைய நோன்பு பிடிக்கிறோம், இதே மாதிரி தராவிஹ் தொழுகிறோம், மற்ற இபாதத்துகள் செய்கிறோம். இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்ற சில விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டு பாதுகாத்து மேலான சொர்க்கத்தெல்லாம் கொடுக்குறான். சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா எல்லா விதமான இன்பங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். ஒரு சில விஷயங்கள் நேற்று பார்த்தோம். அடுத்து அல்லாஹு தஆலா மனிதனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தை உலகமாக அல்ல ஆக்கல்ல. உலகம் இருக்கே மனிதனுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் அல்ல. மாறாக அல்லாஹு தஆலா மனிதனுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடமாக சொர்க்கத்தை தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். வஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். உங்களுடைய உள்ளங்கள் எதெல்லாம் ஆசைப்படுதோ அதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்குது. எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் அங்கே இருக்குது. அதனால தான் சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா ஒரு மனமான இடமாக ஆக்கியிருக்கின்றான். சொர்க்கத்துடைய கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் உலகத்துடைய கட்டிடங்கள் மாதிரி செங்கலால் மண்ணால் கட்டப்பட்டிருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லபினத்து மின் ஸஹபின் வ லபினத்து மின் ஃபில்லா வ மிலாக்குஹா அம்பர். சிலதில் வருது மிஸ்க், கஸ்தூரி. ஒரு கல் தங்கத்திலானது, இன்னொரு கல் வெள்ளியிலானது. அது ரெண்டையும் இணைக்கிறதுக்காக வேண்டி கஸ்தூரி பாவிக்கப்பட்டிருக்கும். அல்லது அம்பர் என்ற உயர்ந்த வாசனை திரவியம் பாவிக்கப்பட்டிருக்கும். அப்போ வாசனை திரவியங்கள் பாவிக்கப்பட்டதுனால சொர்க்கம் எந்தளவு மனமாக இருக்கும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரீஹுல் ஜன்னா யூஜது மிமசிரத்தி அல்ஃபி ஆம். சொர்க்கத்துடைய வாடை, சொர்க்கம் இங்கே இருக்கின்றா, இங்கிருந்து 1000 வருஷம் தூரம் வரைக்கும் சொர்க்கத்துடைய வாடை வீசும் என்று சொன்னாங்க. உலகத்திலிருந்து முதலாவது வானத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்தீரத்து 500 ஆம், 500 வருஷங்கள் நடக்கக்கூடிய தூரம். அப்போ முதல் வானத்தை தாண்டி 2வது வானம் வரைக்கும் போகக்கூடிய தூரம் அளவு சொர்க்கத்துடைய வாசனை வீசும். இந்த பள்ளிவாசல் ஃபுல்லாக உயர்ந்த அத்தரால, உயர்ந்த கஸ்தூரியை கொண்டு நிரப்பப்பட்டாலும் அதனுடைய வாசனை ஹம்பாந்தோட்டை வரை வீசாது. 1 மைல் 2 மைல் தூரம் வீசலாம். ஆனால் சொர்க்கம் 500 வருஷம் அல்ல, 1000 வருடம் தூரம் வரைக்கும் சொர்க்கத்துடைய வாசனை வீசிக்கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ மனமாக இருக்கும். ஆனால் சொன்னாங்க, வல்லாஹி லயஜிதுஹா ஆகுன் வலா காத்தி உரகம். சொன்னாங்க, 2 பேர் அந்த சொர்க்கத்துடைய வாடை இவ்வளோ தூரம் வீசினாலும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருத்தர் யாரு? பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவன், உம்மவாப்போ மதிக்காதவன், தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யாதவன், தாய் தந்தையரை கவனிக்காதவன். அவன் அந்த சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியான்னு சொன்னாங்க. வலாக்காத்தி உரகம், அடுத்து உறவுகளை துண்டிப்பவன், அவனுக்கும் அந்த சொர்க்கத்துடைய வாடையை நுகர முடியாது. சொந்த பந்தத்தோட கோவிச்சு கொண்டிருக்கிறான், அன்பில்லை, பாசம் இல்லை, இரக்கம் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு அந்த சொர்க்கத்துடைய வாடை கூட கிடைக்காது. இந்த அளவு மனமான சொர்க்கம் எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறான். சொர்க்கத்திலெல்லாம் எல்லா விதமான இன்பங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றான். அதில் மரங்கள் கூட நேற்றும் ஞாபகப்படுத்தினோம், அதனுடைய தண்டு தங்கத்திலானதென்றால் கிளைகள் மரகதம் பவளங்களாக இருக்கும், மாணிக்கங்களாக இருக்கும். இன்ன ஃபில் ஜன்னத்தி ஷஜரத்தன் யுகாலஹா தூபா. சொர்க்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தூபா என்று சொல்லப்படும். அந்த தூபா அது உயர்ந்த மரம். ஒரு கிராமவாசி வந்தார், வந்து கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் தூபாண்டா என்ன சொன்னாங்க? அது ஒரு மரம். அவங்க கேட்டாங்க, இந்த இங்குள்ள மரங்கள் எதுக்கு ஒப்பாகும்? இங்கே எந்த மரம்னு சொல்ல முடியாது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் ஷாமுக்கு போயிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சிரியாவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. சிரியாவில் ஒரு மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்துக்கு ஒப்பாக இருக்கும். அது ஒரே தண்டுக்கு மேலே வந்திருக்கும், வளர்ந்திருக்கும், அப்படியே கிளைகள் அப்படியே படர்ந்திருக்கும், ஆலமரம் மாதிரி கிட்டத்தட்ட. அப்படியே மிச்சந்தூரம் வரைக்கும் அதனுடைய கிளைகள் அப்படியே பறந்து போகும். சொன்னாங்க, அந்த நிழல், அந்த தண்டிலிருந்து ஒரு பக்கம் நிழலை கடக்கிறதுக்கு 100 வருஷம் ஓடக்கூடிய குதிரை வேகமாக ஓடினாலும் அந்த நிழலை கடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு சைடு சுற்றி வரையும் அல்ல, அதன் சுற்று வட்டாரத்தை பற்றி சொன்னாங்க.
அந்த மரத்துடைய தண்டு எவ்வளோ தடிப்பமாக இருக்கும், தங்கத்திலானது எவ்வளோ தடிப்பமாக இருக்கும்னு சொன்னால், ஒரு ஒட்டக குட்டி பிறந்தத்திலிருந்து நடக்க தொடங்கி சிறு பிராயத்தை அடைகிறது, நடந்து கொண்டே இருக்குது, வாலிபத்தை அடையுது, அப்படியே நடந்து சுற்றி கொண்டே வருகிறது, வயோதிபத்தை அடைகிறது, கடைசிக்கு வயோதிப முதிர்ச்சியால் எலும்புகள் உக்கி அது விழுந்து செத்திடும். ஆனால் அந்த மரத்துடைய விட்டத்தை தண்டை தாண்ட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும். தங்கம் மரம் இங்கில பலகையால் அல்லது தங்கத்திலானது. அப்போ எவ்வளோ பெரிய காணிக்கு சொந்தக்காரன். அந்த மரம் அவருக்கு சொந்தண்டா, அந்த காணி அவருக்கு தானே சொந்தம். அந்த நிழல் தரக்கூடிய பகுதி அப்படியே அவருக்கு சொந்தம். வேகமாக ஓட குதிரை இங்கே தொடங்கிச்சுண்டா ஜஃப்னாவை தாண்டி, இந்தியாவை தாண்டி, சவுதியை தாண்டி போயிடும். 100 வருஷத்துக்குள்ளால முழு உலகத்தையே சுற்றி வந்துடும், பல தடவை சுற்றி வரும். ஆனால் அந்த மரத்தை தாண்ட முடியாது, அது ஒரு பக்கத்தில் நிழலை தாண்ட முடியாதுண்டா எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாதிகள் அந்த மரத்தை கீழே உட்கார்ந்து பேசுவாங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவங்க உலகத்துடைய மக்கள் மியூசிக்கில் இசையை கேட்க ஆசைப்பட்டு கொண்டிருந்தாங்க. நாங்கள் ஹராம் என்பதற்காக வேண்டி அதை கேட்காம தவிர்த்து கொண்டோம். கேட்டால் நன்றாக இருக்கும் என்று ஆசை கொண்டு வரும். ஏன்னா சொர்க்கத்தில் அதெல்லாம் ஆசைப்படுவோம், அது அல்லாஹ்வுத்தாலா கொடுப்பான். அல்லாஹ்வுத்தாலா ஒரு காற்று அனுப்புவான். அந்த காற்று வீசின உடனே அந்த மரத்துடைய இலைகள் மரகதம், மாணிக்கம், பவளம் மரகதமாக இருக்கும், மாணிக்க கல்லாக இருக்கும், ஒன்றோடு ஒன்று பட்டு இனிமையான சத்தங்கள் வரும். உலகத்தில் எத்தனை விதமான இசை கருவிகளால் இசை வந்துச்சோ அது எல்லா விதமான சவுண்டுகளும் இசைகளும் அவங்க கேட்பாங்க. உலகத்தில் எத்தனை விதமான இசை இருக்குது, எல்லாம் அவங்க கேட்கும். ஆனால் உலகத்தில் யார் இங்கே மியூசிக் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் தஆலா இது மாதிரி இன்பங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். சொர்க்கவாதிகள் சொன்னாங்க, ஒரு அந்த கிராமவாசி கேட்குறாரு, ஹல் ஃபில் ஜன்னத்தின் கூத், திராட்சை மரங்கள் இருக்கிறதான்னு கேட்டாங்க. ஒரு திராட்சை குலை எவ்வளோ பெருசாக இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காகம் வேகமாக ஒரு மாதம் தொடர்ந்து ஒரு காகம் பறந்தால் அது நிற்கவும் இல்லை, வலம் யஃப்துர் பலகீனமாகவும் உள்ள ஒரே வேகத்தில் அது பறந்து கொண்டிருந்தா எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ ஒரு திராட்சை குலை பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு ஸ்ரீலங்காலம் கடந்து போயிடும், ஒரு திராட்சை குலை அவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ அவர் கேட்டார், வமா மிக்தாருல் ஹப்பா, ஒரு காய் ஒரு பழம் திராட்சை எவ்வளோ பெருசாக இருக்கும்? சொன்னாங்க, உங்களோட வாப்பா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகளில் பெரிய ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய தோலை உரித்து உங்களோட உம்மாட்ட சொல்லி இதை காய வச்சு இதில் பெரிய ஒரு தோல் துருத்தி ஒன்று செய்ய சொன்னால் அதில் தண்ணி அள்ளினா எத்தனை பேர் குடிக்கலாம்னு கேட்டார். அவர் சொன்னார், எங்களோட குடும்பத்துக்கெல்லாம் போதுமாக இருக்கும். சொன்னாங்க, பல் ஆமத்து அஷீரத்திக், மாறாகனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு காயை பிழிஞ்சால் பானம் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. ஒரு காயை பிழிஞ்சால் அந்த திராட்சை பழத்தை பிழிஞ்சால் உங்களோட குடும்பம் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கலும். அப்போ எவ்வளோ பெரிய காயாக இருக்கும். ஹதீஸில் வருது, ஒரு ஈச்சம்பழம் 12 முழம் நீளமாக இருக்கும். 12 முழம் எவ்வளோ பெருசு ஒரு ஈச்சம்பழம். அப்போ எங்களுக்கு யோசிக்கணும், எங்களை விட பெருசாக இருக்குமே. அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து உயரத்தில் எல்லாம் படைச்சிருக்கிறான். 7 முழம் அகலமாக இருப்பாங்க, 60 முழம் உயரமாக இருப்பாங்க, கிட்டத்தட்ட 90 அடி 100 அடி உயரமாக இருப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அழகு கொடுக்கப்படும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அழகு எல்லாருக்கும் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அழகை பார்த்து மிஸ்ருடைய பெண்கள் ஒரஞ்சை கையில் கொடுத்துருந்தாங்க. அந்த கத்தியும் கொடுத்து அதை வெட்ட சொன்ன நேரம் அந்த ஒரஞ்சை வெட்டுறதுக்கு பதிலாக கைகளை வெட்டி கொண்டார். வக்கத்தான் ஐதியஹுன்ன வகுல்ன ஹாஷ லில்லாஹி மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம். கைகளை வெட்டி கொண்டாங்க. கை வெட்டிப்பட்டு துண்டா ரத்தம் போய்கொண்டிருக்குது. அது கூட விலங்கல்ல. சொல்கிறாங்க, இவர் ஒரு மனிதர் அல்ல, இவர் ஒரு சங்கையான மலக்குன்னு சொன்னாங்க. அந்தளவு அழகானவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதை விட உயர்ந்த அழகு அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுக்கு கொடுப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை, இதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம், பொறுமை, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லாக்குகள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய இனிமையான ஓசை கொடுக்கப்படும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓதுவாங்கன்னு சொன்னால் பறவைகள் கூட தங்களுடைய இறக்கைகளை இமைக்காமல் அசைக்காமல் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கும். மலைகள் கூட குலுங்கும். அந்த அளவுக்கு இனிமையான ஓசை அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இங்கே எல்லாருக்கும் தருவான். இதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது 33 வயசு கொடுக்கப்படும். சகோதரே பெரியார்களே, எவ்வளோ இனிமையான வாழ்க்கை. அங்கே எந்த கவலையும் கிடையாது. முடிஞ்சு போகும் என்ற கவலையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போகும். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா உயர்ந்த கண்ணியமான வாழ்க்கையெல்லாம் ஆக்கியிருக்கின்றான்.
சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தன்னுடைய மனைவிமாரிடத்தில் போவாங்க. போனால் அவங்கள 40 வருடங்கள் வரையும் அப்படியே பார்த்து கொண்டிருப்பாங்க, கண் இமைக்காமல். எங்களுடைய மனைவி எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் பார்த்தாலே கண் இமைச்சிடுவோம். ஆனால் சொர்க்கத்தில் 40 வருஷங்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க, கண்ணை திருப்ப மாட்டாங்க. இதே மாதிரி பெண்கள் கணவனை பார்த்து கொண்டிருப்பாங்க, இனிமையாக இருக்கும். இதே மாதிரி அப்படி இருக்கும் பொழுது ஒரு சத்தம் உண்டு, மேலே தன்னுடைய பார்வையை தூக்குவார், மேலே ஒரு மாளிகை இருக்கும், அதில் இதைவிட ஒரு அழகான பெண் இருப்பார், அங்கே அந்த மாளிகையின் பக்கம் ஏறுவார். 40 வருஷத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இனிமையாக இருக்கும். இது இந்த இப்போ நான் சொல்ல போகிற பெண்கள் இருக்கிறாங்களே, எங்களோட உலகத்துடைய பெண்கள், எங்களோட தாய்மார்கள், சகோதரிகள், எங்களோட மனைவிமார் தொழுகிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, மார்க்கம்படி வாழ்வாங்கண்டா அவங்க சொர்க்கம் போவாங்க. இந்த பெண் நான் சொல்ல போகிற பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பாங்க. நான் சொல்ல போகிற பெண்களை பாருங்க, அவங்க லவ் பஸகத் ஃபி சபவத் அபுஹுரின் லஸாரத் மாஉஹா அஹ்லா மினல் அஸல். அவங்க 7 கடல்கள் மீது துப்புவாங்கண்டால் அந்த கடலுடைய தண்ணீர் தேனை விட இனிமையாக மாறிடும். கடலை துப்பினா தேனை விட இனிமையாகும். இதே மாதிரி அவங்க செத்தவங்களோட பிணத்தோட பேசினா அந்த மைய தெலும்பிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கி எங்கட பெண்கள் எவ்வளோ அழகான பெண்ணாக இருந்தால், எவ்வளோ இறக்கமாக இருந்தால் டீயில் துப்பி கொண்டு வந்தால் பிடிக்கும். யாரும் குடிப்பாங்களா? டீயில் துப்பி வந்தால் உடனே தூக்கி வீசிடுவோம். எங்கட பெண்கள் இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்கணும். உயிரோடு இருக்கிறவனோட பேசினாலும் சிலவங்க மொத்தாயிடுறாங்க. அவங்களோட பேச்சுக்களால் தற்கொலையே செஞ்சுக்கிறாங்க. கணவன்மாரும் அப்படித்தான், அவங்களோட பேச்சு கேட்டு பொம்பளையும் செத்துடுறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அப்படி இருக்காது. சொர்க்கத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க. அன்பு, நேசம், பாசம் தான் அங்கே இருக்கும். அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட முடியை கொஞ்சம் ஆட்டி விட்டாங்கன்னு சொன்னால் முழு உலகமும் அந்த முடியுடைய மனத்தால் நறுமணமாகிடும். முழு உலகமும் மனத்தால் நிரம்பிடும். வல நசீஃபுஹா அலா ரஅஸிஹா கைரும் மினத் துன்யா மா ஃபீஹா. அவங்க தலையில் போட்டிருக்கக்கூடிய முந்தானை இருக்குது, அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுடைய பெருமதியாக இருக்கும். உலகத்தை விற்றாலும் அந்த முக்காடை வாங்க முடியாது, முந்தானியை வாங்க முடியாது. அந்த அளவு விலை மதிப்புள்ளதாக இருக்கும். இன்னொரு வாயத்தில் வருகிறது, வல தாஜுஹா அலா ரஅஸிஹா கைரும் மினத் துன்யா மா ஃபீஹா. அந்த தலையில் அவங்க அரசிகள் அணியக்கூடிய கிரீடம் அணிந்திருப்பாங்க. அந்த கிரீடம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுடைய பெருமதியாக இருக்கும். உலகத்துடைய பெண்கள் ஒவ்வொருவரும் அரசிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வுத்தாலா பெரிய ஆட்சியெல்லாம் கொடுத்துருப்பான். இதே மாதிரி நிறைய சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்கள் தங்களுடைய விரலை நீட்டுவாங்கன்னு சொன்னால் லகானத் ஷம்ஸ், சூரியன் நீக்கிற மிஸ்லல் ஃபத்தீலா, சூரியனுக்கு முன்னாடி மெழுகுத்திரி எப்படி வெளிச்சம் இல்லாமல் ஆகிடுமோ இதை மாதிரி அந்த பெண்ணுடைய விரலுக்கு முன்னாடி சூரியன் ஒளி இழந்துடும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு கையே பிரகாசமாக இருக்கும். அவங்க முகத்தை காட்டுவாங்கன்னு சொன்னால் லஃப்தனல் ஹலாயிக், படைப்பினங்கள் அப்படியே ஃபித்னால மூழ்கிடுவாங்க. அப்படின்னா சாப்பிட மறந்துடுவாங்க, குடிக்க மறந்துடுவாங்க, தூக்கத்தை மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அழகுள்ளவங்களாக இருப்பாங்க. அல்லாஹு தஆலா அவ்வளோ உயர்ந்த அழகிகளாக இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் படைச்சிருக்கிறாங்க. ஒரு சொர்க்கவாதி தன்னுடைய சொர்க்கத்தில் இருப்பார், தன்னுடைய மனைவியோட திடீரென்று அப்படியே ஒரு வெளிச்சம் ஒன்று பரவும். அப்போ இவர் உயர்த்தி பார்ப்பாரு, இன்னொரு ஹோர்லீன், இதை விட அழகான பெண்ணாக இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, அமாலனா ஃபீக மின் தௌலா யா வலியல்லாஹ், அல்லாஹுடைய நேசரே நீங்கள் எங்கள்கிட்ட வர மாட்டீங்களான்னு கேட்பாங்க. இப்போ இவர் கேட்பார், நீங்கள் யார்? சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அன மினல் லவாத்தி அல்லத்தி கால் அல்லாஹ் ஃபில் குர்ஆன் ஹல் வலதைனா மஸீத். அல்லாஹ் சொல்கிறானே எங்கள்கிட்ட இன்னும் மீக்கிறாங்கன்னு சொல்லி, அப்படியானவங்களை நானும் ஒருத்தின்னு சொல்லுவார். இவர் அங்கே அடுத்த அந்த பெண்கிட்ட போவாங்க. கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று இன்னொரு பிரகாசம் ஒன்று பரவும். தன்னுடைய பார்வையை தூக்கி பார்ப்பாரு, இன்னொரு அழகான ஹோர்லீன். அதை பார்த்தோன்னே இவர் கேட்பார், கேட்பா, என்ன எண்ணிட்டு வர மாட்டீங்களா, நீங்கள் யாருன்னு கேட்பாரு. சொல்வார், அன் அல்லத்தி கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன் ஃபலா தஅலம் நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குரத்தி அய்னின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். எந்த ஆத்மா மறைந்திருக்காது, அவங்களுடைய கண் குளிர்ச்சிக்கு அவன் எதை ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறானோ அதில் ஒருத்தி தான் நான் சொல்லுவாங்க. இப்படியே மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஒன்றை விட ஒன்று அழகாகவே இருந்து கொண்டிருக்கும். அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய இறைநேசரை சேர்ந்தவங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்கான போராடினவங்க.
அப்போ அவங்களோட காலத்தில் அந்நியர்களோட ஒரு யுத்தம் நடந்துச்சு. அப்போ அதுக்கு பொருள் தேவைப்பட்டது. ஒரு வாலிபர் இருந்தால் அவருடைய தந்தை மூத்தாகி அவருக்கு வராசத்தில் பெரிய சொத்து கிடைச்சிருந்தது. இப்போ இவருடைய சொத்துக்கள் தீனுக்கான் பயன்படுத்தப்பட்ட அந்த படையெடுப்புக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அவர் தஷ்கீர் பண்ணாங்க. அப்போ அவர் தயாராகினார். அவர் கேட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் சொன்னாங்க. அவங்களுக்கு ஐநா கிடைப்பா. ஐநாண்டா யார் அவர் சொன்னார். இப்போ இவருக்கு ஆசை வந்துட்டு சொத்துக்களை கொடுத்து இவர் தயாராகிட்டார். இப்போ யுத்தத்துக்கு இவரும் போகிறாரு. இப்போ நாளைக்கு யுத்தம் நடக்க இருக்குது. இப்போ கனவு காணுகிறார். அப்படியே இவர் மேலே சொர்க்கத்துக்கு போய் கொண்டிறாரு. சொர்க்கத்தில் அப்படியே ஆற்றங்கரை, உயர்ந்த ஆறுகள். நேற்று கூட ஞாபகப்படுத்தினேன் ஆறுகள் எப்படி இருக்கும். எங்கள் உலகத்தில் ஆறுகள் மாதிரி இருக்காது. ரசூலா சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா சொர்க்கத்தில் ஆறுகளும் உலகத்தின் அந்த குழியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற குழியில் ஓடாது, அது பூமிக்கு மேலே ஓடிக்கொண்டிருக்கும். சைடு ஒரு பக்கம் அது முத்துக்களாக இருக்கும், இன்னொரு பக்கம் மரகதங்கள் மாணிக்கமாக இருக்கும், அதுக்கு கீழே கஸ்தூரி மண்ணாக இருக்கும். இப்படியான ஆற்றங்கரையில் சில பெண்கள் குளிச்சு கொண்டிருப்பாங்க. இப்போ இவர் பார்ப்பார், அதில் ஒரு பெண் மிக அழகாக இருப்பாள். அந்த பெண்கள் எல்லாரும் அவன் தன்னுடைய ஆயுள்ளையும் பார்த்து கூட இருக்க மாட்டான், அந்தளவு அழகான பெண்களாக இருப்பாங்க. அதிலும் ஒரு பெண் ரொம்ப அழகாக இருப்பாள். இதை பார்த்து இவர் நினைப்பாரு, இவ தான் ஐநாவா இருக்கும்ண்டு ஐநா என்று ஓடுவார். அவங்க சிரிப்பாங்க, ஐநாவா? நாங்கள் ஐநாட வேலைக்காரிகளுடைய வேலைக்காரிகள், மேலே போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் அப்படியே ஆசை கூடிக்கொண்டே போகும். அவர் மேலே ஓடுவார். அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போக்கல, இன்னும் அதை விட ஒரு அழகான இடம், ரம்யமான ஒரு இடம், அழகான மரங்கள், அழகான பூக்கள் இருக்கக்கூடிய பகுதி, ஆத்தங்கரையில் இன்னும் அழகான பெண்கள் இருப்பாங்க. இருந்தவங்களோட பல மடங்கு அழகான பெண்கள். இந்த பெண்கள்லேயும் ஒரு பெண் அழகாக இருப்பார். இவர் நினைப்பார், இவங்க தான் இந்த பெண்களுக்கெல்லாம் அழகியாக இருக்கக்கூடிய, இவ தான் ஐநாவா இருப்பார்னு இவ கிட்ட ஓடுவார். அவர் சொல்லுவா, ஐநான்னு சொல்லிட்டு போவார். அந்த பெண்கள் சொன்னால், ஐநாவா? நாங்கள் ஐநாட வேலைக்காரிகள், இன்னும் மேலே போங்க. இவருக்கு இன்னும் மாசு கூடும். அப்படியே ஓடிக்கொண்டிருப்பார். மேலே இன்னும் போக்கல் இன்னும் சில பெண்கள் குளிச்சு கொண்டிருப்பாங்க. அழகான பெண்கள் இங்கே கண்டதை விட பல மடங்கு அழகாக இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கும் பொழுது கடைசி ஒரு இடத்துக்கு போனாப்புல சொல்லுவாங்க, ஐநாட வேலைக்காரிகள் நாங்கள், அந்த கூடாரத்தில் ஐநா இருக்கிறாங்க. இவ போவாங்க. தனி முத்தாலான கூடாரம். சில ரிவாயத்தில் வருது 16 மைல் ஹாஷிமி கணக்குப்படி. எங்களோட கணக்கில் கிட்டத்தட்ட 25 மைல் தூரத்துக்கு, 25 கிலோமீட்டருக்கு மேலே ஒரே தனி முத்தாலான கூடாரங்கள் இருக்கும், முத்தால செய்யப்பட்டது. அதில் அந்த பெண் இருப்பா, அழகான ஊர்லேயும் சிம்மாசனத்தில் மகாராணி மாதிரி இருப்பா. இதை கண்ட உடனே இவர் தாங்க முடியாமல் ஐநாண்டு போவார். அவர் சொல்லுவா, நீ கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் நான் சந்திக்க வேண்டிய நேரம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் உலகத்திலிருந்து வந்தால் தானே சந்திக்கலாம்னு சொன்னோடனே இவர் கண் விழிச்சிடுவார். சுபைக்கு கொஞ்சம் முன்னாடி இவர் ஓடி போவார். ஐநான்னு கத்திக்கொண்டே போவார். சொல்லுவார், ஹதரத் யுத்தத்தை ஆரம்பிங்க, நான் ஷஹீதாகணும், எனக்கு இந்த உலகத்தில் வாழ முடியாது, நான் ஐநாவை அடையணும்னு சொல்லி கொஞ்சம் பொறுங்க, இன்னும் ஃபஜ்ருக்கு பின்னாடி தொடங்குவோம். அதுக்கு பிறகு ஆரம்பித்த உடனே முதலாவது அவர் ஷஹீதாகுவார். இப்போ இந்த இறைநேசர் கனவுகான் அப்துல் வாஹித் ரஹ்மத்துல் அலைஹி ஐநாவோடு கூட அந்த வாலிபர் இருக்கிறார். சகோதர பெரியார்களே, இன்றைக்கு அல்லாஹுத்தாலா எனக்கு மறைச்சு வச்சுக்கிறான். சொர்க்கத்துடைய காட்சியில் காணுவோம் என்று சொன்னால் உலக வாழ்க்கை எங்களுக்கு இன்பமாக இருக்காது. அல்லாஹுத்தாலா உயர்ந்த வாழ்க்கையை வச்சிருக்கான். அந்த தீனுக்காக நாங்கள் பாடுபடுறோமே, கஷ்டப்படுறோமே, ஒன்றுமே வீணாகாது. அல்லாஹுத்தாலா குர்ஆன்ல சொல்றான், وَمَسَاكِنَ طَيِّبَةً فِي جَنَّاتِ عَدْنٍ وَمَسَاكِنَ طَيِّبَةٍ فِي جَنَّاتِ عَدْنٍ. ஜன்னத்துல் அதன்ல மனமான மாளிகைகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு விளக்கமாக ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் அறிவிக்கிறாங்க. தபரானில, பைஹகி போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, நிறைய மாளிகை இருக்குது. ஒரு மாளிகை இந்த ஜன்னத்துல் அதன்ல இருக்கக்கூடியது. அது ஒரு மாளிகை, கஸ்ரும் மின் லுஅ்லுஇன், முத்தால செய்யப்பட்ட ஒரு மாளிகை. ஃபீஹி சபூன தாரன் மின் யாகூத்தத்தின் ஹம்ரா. அது பெரிய ஒரு ஃப்ளாட், ஒரு மேன்ஷன். அதில் 70 வீடுகள் இருக்குது, சிவப்பு மாணிக்கத்தால் செய்யப்பட்டது. ஒரு முத்தாலான பெரிய ஒரு ஃப்ளாட், ஒரு பேலஸ், அதில் 70 வீடுகள் சிவப்பு மாணிக்கத்தால் செய்யப்பட்டது. ஃபீஹி சபூன பைத்தன் மின் ஜுமுருதத்தின் ஹதரா.
அந்த 70 வீடுகள் இருக்குது. அந்த 70 வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலையும் 70 பச்சை பவளத்திலான வீடுகள் இருக்குது, ரூமுகள் இருக்குது. ஃபீ குல்லி பைத்தின் சபூன சரீரன், ஒவ்வொரு ரூம்ல 70 கட்டில்கள் இருக்குது. அலா குல்லி சரீரின் சபூன ஃபிராஷன், ஒவ்வொரு கட்டிலையும் 70 விரிப்புகள். அலா கைரி லவுனின், வித்தியாசமான கலர்கள்ல 70 விரிப்புகள் இருக்குது. அலா குல்லி ஃபிராஷின் இம்ராத்துன், ஒவ்வொரு விரிப்பிலையும் ஒரு பெண் இருப்பா, ஒரு ஹூர்லின் இருப்பாங்க. எத்தனை இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 100, 200, 1000, 10,000, 1,00,000, 1,000,000 இல்லை சகோதரர்களே, 24 மில்லியன் 10,000 ஹூர்லின்கள் இருப்பாங்க. 2,40,10,000 அந்த மாளிகையில் மட்டும் ஹூர்லின்கள் இருப்பாங்க. இது யார்? எங்களோட பெண்களுக்கு வேலைக்காரிகளாக கீழே இருக்கக்கூடிய பெண்கள். 2,40,10,000 எப்படி? அது ஒரு ஃப்ளாட்டில் 70 வீடுகள், ஒரு வீட்டில் 70 ரூம்கள். அப்போ ரூம்களுடைய எண்ணிக்கை 4,900 ரூம்ஸ் இருக்கும். இன்றைக்கு புரூனே மன்னனுடைய ஒரு மாளிகை இருக்குது, 1,500 ரூம்ஸ் இருக்குது. அவர் ஒரு ரூமில் ஒரு நாளைக்கு தங்கினார்ண்டா அடுத்த தடவை தங்குறண்டால் கிட்டத்தட்ட 5 வருஷம் எடுக்கும். 5 வருஷம் எடுக்கும் அந்த 1,500 ரூம். இந்த சொர்க்கவாதிக்கு இந்த மாளிகையில் மட்டும் 4,900 ரூம்கள் இருக்கும். ஒவ்வொரு ரூம்லையும் 70 கட்டில்கள். அப்போ ஒரு 70 கட்டில் போடுறேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ரூம் ஆகிக்கும். எங்களோட வீட்டுடைய ரூம் மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு கட்டிலையும் 70 விரிப்புகள் இருக்கும். ஒன்றுக்கு மேல் ஒன்றல்ல, பக்கத்தில். ஏன்னா ஒவ்வொன்றுக்கு மேலே ஒவ்வொரு பெண்கள் இருப்பாங்க. அப்போ கட்டில் எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ரூம் இவ்வளோ பெருசாக, அந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ 70 வீடுகள் இருக்குன்னா அந்த ஃப்ளாட் எவ்வளோ பெருசாக இருக்கும். முழு ஸ்ரீலங்காவை விட, முழு உலகத்தை விட பல மடங்கு அந்த பில்டிங்கே பெருசாக இருக்கும், முத்தால் செய்யப்பட்டது. இப்போ அந்த ஒவ்வொரு விருப்பிலையும் ஒவ்வொரு ஹோர்லின்கள். இப்போ 70 ரூம்கள் மட்டும் 4,900 என்றால் அதுக்கு மேல் அதில் இருக்கக்கூடிய கட்டில்களுடைய எண்ணிக்கை 4,900 70ஆல் பெருக்கினால் 3,43,000. 3,43,000 கட்டில்கள். ஒன்று மீது 70 விருப்புகள் இருக்கின்றால் 3,43,000 70ஆல் பெருக்கினால் 2,40,10,000 விருப்புகள். ஒவ்வொன்றுக்கு மேல் ஒவ்வொரு ஹூர்லின்கள். இதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் இத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, இத்தனை தட்டுகள் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான சாப்பாடுகள். சகோதரே பெரியார்களே, எவ்வளோ உன்னதமான வாழ்க்கை இது! யாருக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான்? ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். ஈமான் கொண்ட மக்கள் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை அறிவிச்சு தரட்டுமா? அது உங்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை விட்டும் பாதுகாக்கும். அதன்னா துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும் ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். அது என்னென்னா, நீங்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளணும், அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய பாதையில போராடணும். அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில உடலை பொருள் எடுத்துக்கொண்டு பாடுபடுங்க, தீனுக்காண்டி வெளியாகுங்க, குடும்பத்தை விடுங்க, மனைவி மக்களை விட்டு தீனுக்காண்டி போங்க. அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய மாளிகை தாரான். அதெல்லாம் வருது மசாக்கின தையிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி ஆதன். சகோதரே பெரியார்களே, உலக வாழ்க்கை நாங்கள் உலகத்தை துனியாவுக்காக அர்ப்பணித்து நாங்கள் முழு ஆயிலும் சம்பாதிச்சாலும் இந்த மாளிகை அல்ல, முழு ஸ்ரீலங்கா எங்களை வாங்க முடியாது, இந்த ஹம்பாந்தோட்டையை வாங்க இயலாது, கொழும்பை வாங்க முடியாது. அல்லாஹு தஆலா தரக்கூடிய சொர்க்கம் ஒரு மாளிகை இந்த உலகத்தை விட பல மடங்கு பெருசு. அங்கே அல்லாஹு தஆலா இன்பம் வைத்திருக்கிறான். இன்னும் எத்தனையோ விஷயங்கள், பழங்கள், ஆறுகள். ஒரு ஆயத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். ஃபீஹிமா ஐனானி நல்பாஹத்தான். அல்லாஹ் தஆலா சொன்னா இல்ல 2 ஊற்றுக்கண்கள் இருக்குது, அது தண்ணி அப்படியே பறந்து கொண்டிருக்கும். நல்லாஹத்தான் சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று மிஸ்காலான ஊற்றுக்கண், இன்னொன்று அம்பர். இது ரெண்டும் சொர்க்கவாதிகளுக்கு மழை பெய்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு கொண்டே இருக்கும். ஏற்கனவே கூலாத்தான் இருக்கும், அதுக்கு மேலே அவங்களுக்கு இனிமையை கொடுத்து கொண்டிருக்கும், மனத்தை கூட்டி கொண்டிருக்கும். இனிமையான காட்சிகள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் வச்சுக்கிறான். கொஞ்ச நாள் உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டோண்டா, முயற்சி செஞ்சுட்டோண்டா, கொஞ்சம் சிரமப்பட்டால் அல்லாஹ்வுத்தாலா மேலான சொர்க்கத்தை வச்சுக்கிறான். அங்கே வாலிபம் வயோதிபம் கிடையாது, இன்பமே இன்பம் துன்பம் என்பது கிடையாது, கவலை இல்லை, முடிவு அடையும் என்ற கவலை இல்லை. வாலிபம் தான், வயோதிபம் வராது, ஹயாத்து தான், மௌத்து வராது. இதெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சுக்கிறான். அந்த வாழ்க்கைக்கு தான் நாங்கள் தயாரிப்பு செய்யணும். கொஞ்சம் ரமலானுடைய காலம், அமல் இபாதத்தை எங்களோட ரொம்ப பலகீனம், உலக காரியங்களை நேரங்களை கொஞ்சம் சுருக்கி
ரமலான் நன்மையை சம்பாதிக்கக்கூடிய காலம், சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய காலம். ரமலானுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், தீன நோக்கமாக்கி சொர்க்கத்தை நோக்கமாக்கி வாழ்வோம் என்று சொன்னால் உலக வாழ்க்கை நிம்மதியாக கண்ணியமானதாக மாறும். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் எல்லாம் மேலான சொர்க்கத்தை தருவான். அங்கே போய் கவலைப்படுவோம் தான், கொஞ்சம் சம்பாதிச்சிட்டோம், இன்னும் கூடுதலாக மறுமையை சம்பாதிச்சிருக்கலாமே, இன்னும் கூடுதலாக சொர்க்கத்தை சம்பாதிச்சிருக்கலாமே கவலைப்படுவோம் தான். ஆனால் பிரயோஜனம் இல்லை. இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வாழ்க்கையை பிரயோஜனமானவர்களை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சொர்க்கத்தை முன் வச்சு வாழக்கூடியவர்களாக, மறுமையுடைய வாழ்க்கைக்கு தன் அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக ஆக்கிடுவானாக. மேலான தீன் பிரகாரம் வாழ்ந்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எங்களுடைய சந்ததியினர் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜமாத் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இங்கே இருப்போம். எல்லா சகோதரர்களும் கொஞ்சம் டைம் தாங்க. நிறைய மக்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. கொஞ்சம் மக்கள் தான் பள்ளிக்கு வராங்க, ஒரு பெரிய கூட்டம் வெளியே இருக்கிறாங்க. கொஞ்சம் தியாகம் என்று செஞ்சுட்டோம், நல்லா மேலான கூலியை தருவான். முயற்சியம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.